Hi friends, welcome back to our channel. மார்ச் மாதம் வந்துருச்சு. மார்ச் மாதம் வந்தாலே என்ன வரப்போகுது நம்ம எல்லா பற்றிக்குமே தெரியும். இந்த ஐபிஎல் ஃபீவர் வந்து மார்ச்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இன்னும் ஐபிஎல் 2025 ஆரம்பிக்கிறதுக்கு ஜஸ்ட் 21 days தான் இருக்குது. நீங்களும் ஐபிஎல் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு இருந்து நம்ம சேனலில் ஐபிஎல் 2025 பற்றி கண்டென்ட்ஸ் வந்து அதிகமாக வரப்போகுது. இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த டீம்கிட்ட ஆல்ரவுண்டர்ஸ் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த டாப் 10 டாப் 9 அப்படின்ற மாதிரி ரேங்க் பண்ணிட்டு போயிடலாம். இந்த லிஸ்ட் முழுக்க என்னோட ஒப்பீனியன் மட்டுமே. ஸோ உங்களோட கருத்து எல்லாமே வந்து வரவேற்கப்படுகிறது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுமாதிரி தப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட கருத்து வந்து மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுவீங்க. சரி, நம்ம வளவலன்னு பேசாமல் லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம ரேங்கிங்கில் 10th பிளேஸை பிடிச்ச டீம்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ஏன்டா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு 10th பிளேஸ் கொடுத்துன்னு கேட்டீங்கன்னா, டீம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அவ்வளோக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆக்ஷனில். பட் ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டீமில் அந்தளவுக்கு இல்லை. மெயினான ஆல்ரவுண்டர்ஸாகவே ஜோஃப்ரா ஆர்ச்சர், வனிந்து வசரங்கா, ரியான் பராக், நிதிஷ் ராணா, யுத்வீர் சிங் இவங்க தான் இருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரை வனிந்து வசரங்காவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஃபுல் டைம் பவுலர்ஸ். பவுலிங்கில் அவங்க பெஸ்ட்டாக பண்ணுவாங்க, எப்பயாச்சும் தான் பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு க்ளீனான ஆல்ரவுண்டர்ஸ்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி ரியான் பராக், நிதிஷ் ராணாவை எடுத்துக்கிட்டேன்னா கூட அப்பப்போ எப்பயாவது ஸ்பின்னில் தேவைன்னா எப்பயாவது விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க பிரைமரியான பேட்ஸ்மேனு, அவங்களையும் நம்ம க்ளீனான ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ யுத்வீர் சிங் எடுத்துக்கிட்டாலும் அவர் இன்னும் அந்த ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணல. பட் பவுலிங்கில் நல்லா பண்ணுவார். ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் கூட க்ளீனாக இல்லாதனால நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து 10th பிளேஸ் கொடுத்துருக்கோம். நம்ம லிஸ்ட்ல நம்பர் 9th பிடிச்ச எந்த டீம்னு பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான். லக்னோ டீமுக்கு என்னடா குறை, ராஜஸ்தானுக்கு சொன்னா நியாயம் இருந்துச்சு, பட் லக்னோ தான் பவர் ஹவுஸா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டோட்டல் டீமா பார்க்கும்போது லக்னோ டீம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆல்ரவுண்டர்ஸ்ன்ற கேட்டகரியில் பார்க்கும்போது லக்னோ டீம்ல வந்து அந்தளவுக்கு ஸ்பெஷலாக இல்லை. எல்எஸ்சியோட ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டை பற்றி பார்த்தோன்னா ஏடன் மார்க்ரம், மிச்சில் மார்ஷ், ஷெபாஸ் அஹமத், அப்துல் சமாத், ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர், அர்ஷின் குல்கர்னே, ஆயுஷ் பதோனி, யுவராஜ் சௌத்ரி. இந்த லிஸ்ட்டில் ஐபிஎல் ப்ரூவன் கமாடிட்டிஸ் ஆல்ரவுண்டிங்கில் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா மிச்சில் மார்ஷ், ஏடன் மார்க்ரம், ஷெபாஸ் அஹமத் மட்டும்தான். அப்துல் சமாத், ஆயுஷ் பதோனிலாம் ப்ரூவ் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. பட் பேட்டிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க, பவுலிங்கில் எப்படின்னு தெரியல. ஆனால் எல்எஸ்சி டீம் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக பிக் பண்ணி வச்சிருக்காங்க. ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர், யுவராஜ் சௌத்ரி மாதிரி. ஸோ ஐபிஎல் வந்தால் தான் தெரியும். நம்ம லிஸ்ட் அப்படியே தலைகளாக மாற்றி கூட எல்எஸ்சி டீமில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் கூட பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 8th பிளேஸை பிடிச்ச டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபேமிலி பல்டன்ஸ் படையான நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான். இதுக்கு கண்டிப்பாக கான்ட்ரவர்சி நிறைய பேர் கேட்பீங்க, எப்படா மும்பை இந்தியன்ஸ் போய் 8th பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டை பார்த்தோன்னா ஹார்திக் பாண்டியா, கரண் சர்மா, வில் ஜாக்ஸ், மிச்சில் சாண்டர், நமன்தீர், விக்னேஷ் புத்தூர், அப்புறம் ராஜ் அங்கத் பாவா. இந்த லிஸ்ட்டிலே பிரைமரியான ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா ஹார்திக் பாண்டியா, மிச்சில் சாண்டர் தான். நமன்தீர், வில் ஜாக்ஸ்லாம் பேட்டிங்கில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் பவுலிங்கில் பண்ணுவாங்க, பட் ஆனால் பார்ட் டைமான பவுலர்ஸ்ன்னு சொல்லலாம். கரண் சர்மா வந்து பவுலிங்கில் பெஸ்ட்டாக பண்ணுவார், அப்பப்போ எப்பயாச்சும் பேட்டிங்கில் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது மும்பை இந்தியன்ஸ் பிக் பண்ண கேரளா பாயான விக்னேஷ் புத்தூர் தான். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இவர் ஐபிஎல்ல கண்டிப்பாக ஆடுவார்னு சொல்லி நான் நம்புறேன். மும்பை இந்தியன்ஸ் ஒருத்தவங்களை பிக் பண்ணால் சும்மா பிக் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். அவங்க எப்பயுமே பிக் நேம்ஸோட டேலண்ட்ஸ் தான் பிக் பண்ணுவாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு பிக் நேம்ஸ் இல்லாதன்ற காரணத்தினால மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து 8th பிளேஸ். நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸை பிடிச்ச டீம் எந்த டீம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெல்லி கேபிட்டல்ஸ் தான். டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு டீமா பார்க்கும்போது மற்ற எல்லா டீமோட ஆக்ஷன்ல செம்மையா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங்லேயே வந்து ரொம்ப சூப்பராக தரமா பண்ணியிருந்தாங்க. பட் ஆல்ரவுண்டர்ஸ் மேலே அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி இந்த டாப் கிளாஸ் ஆல்ரவுண்டரான பாப்பு அக்சர் பட்டேல் இருந்தாரு. அவங்க லிஸ்ட்டை பத்தி பார்த்தோம்னா அக்சர் பட்டேல், ட்ரிஸ்டன் சப்ஸ், டோனவன் ஃபெரைரா, அசுதோஷ் சர்மா, சமீர் ரிஸ்வி, அஜய் மண்டல், மன்வந்த் குமார், மாதவ் திவாரி, புராணா விஜய், தர்சன் நல்கண்டே, விப்ராஜ் நீகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் பிரைமரின்னு பார்க்கும்போது அக்சர் பட்டேலை தவிர அவர் யாரும் மூஞ்சிக்கு ஞாபகம் மாட்டேன்றாங்க. அக்சர் பட்டேல் த டாப் கிளாஸ் ஆல்ரவுண்டர்ன்றனாலேயே இந்த டீமுக்கு வந்து 7th பிளேஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரிஸ்டன் சப்ஸ், டோனவன் ஃபெரைராலாம் வந்து அப்பப்போ ஸ்பின்ல வந்து நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அதுமாதிரி சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மாவும் பேட்டிங் ஒன்றே தரமாக பண்ணுவாங்க. பட் ஆல்ரவுண்டராக பெஸ்ட்டான்னு தெரில. அதேமாதிரி பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் வந்து டிசி நல்லா எடுத்திருக்காங்க. அவங்களை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஐபிஎல் 2025 வந்தால் தான் தெரியும். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 6 பிடிச்ச டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஆரஞ்ச் ஆர்மி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். எஸ்ஆர்எச்சோட ஆல்ரவுண்டர்ஸ் பற்றி பார்த்தோம்னா கமிண்டோ மெண்டிஸ், பேட் கமின்ஸ், பிரைடன் கார்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், அபிஷேக் சர்மா. இந்த லிஸ்ட்டில் இருக்க முக்காவாசி பேர் வெல் ரெக்கக்னைஸ் தான். எல்லாரும் உண்மையாகவே தரமான நேம் வாங்கினவங்க தான் இருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி போன வருஷம் பார்டர் காஸ்கர் டிராஃபியில் என்ன பண்ணான்னு சொல்ல எல்லா பற்றியுமே தெரியும். பிரைடன் கார்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்தளவுக்கு ஃபார்ம் இல்லாட்டியும் அவரோட பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும். பேட் கமின்ஸை பற்றி சொல்லவே தேவையில்ல. அபிஷேக் சர்மா அப்பப்போ பவுலிங் எல்லாம் போனார்.
பண்ணுவார். பேட்டிங்கில் அவர் எப்பேற்பட்ட டிஸ்ட்ரக்டிவானவர் நம்ம எல்லா பேத்துக்குமே தெரியும். கமிண்டோ மெண்டிஸ் இப்போ ரீசெண்டாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த டீமுக்கு ஏன் நம்பர் 6ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேட் கமின்ஸோட அவைலபிலிட்டி எப்படின்னு தெரியல. பிரைடன் கார்ஸே ஃபுல்லாக நம்ப முடியாது. நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ், பிரைடன் கார்ஸை தவிர அந்த அளவுக்கு பிரைமரியான ஆல்ரவுண்டர்ஸ் இல்லாத காரணத்தினால நம்ம எஸ்ஆர்ஹெச்சுக்கு 6th பிளேஸ் கொடுக்குறோம். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 5 ஸ்பாட்டை பிடிச்ச டீம் எந்த டீம்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பர்பிள் ஆர்மி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான். கேகேஆரோட ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டை பற்றி பார்த்தோன்னா சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், மோயின் அலி, ரவுமன் பவல், வெங்கடேஷ் ஐயர், அனுகுல் ராய்ன்னு சொல்லிட்டு எல்லா பேருமே ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ்ட் ஆனவங்க தான். பட் இருந்தாலும் நம்ம கேகேஆருக்கு 5th ஸ்பாட் கொடுத்த காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நரேன் அப்புறம் ரசல் தவிர மற்றவங்களாம் எல்லா மேட்சும் டெலிவர் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதே மாதிரி எல்லா மேட்சும் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா நரேன் ரசல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பிரைமரி எப்பயுமே இருந்தாகணும். இப்போ மோயின் அலி நல்ல பிளேயர் தான், பவலும் நல்ல பிளேயர் தான். பட் அவங்களுக்கு எடுத்தோன்னு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ரசல் அப்புறம் நரேனுக்கு வந்து பேக்கப் தான் அவங்க. கேகேஆர் பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர்ஸாக நல்லா பிக் பண்ணாங்க ஆக்ஷனில். பட் அவங்ககிட்ட ஆல்ரெடி ரசல் அப்புறம் நரேன் இருக்கிறத மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இருக்கனாலே மற்றவங்களுக்கு பிரைமரியாக சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. இந்த சிக்கல்கள்னாலே நம்ம கேகேஆருக்கு 5th ஸ்பாட் தான். நம்ம லிஸ்ட்டில் 4th ஸ்பாட்டை பிடிச்ச டீம் எந்த டீம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான். ஆர்சிபி எந்த வருஷம் ஆக்ஷன் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் உண்மையாகவே தரமாக பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும். எப்பயுமே அவங்க வந்து நம்பர் 4 நம்பர் 5 வரைக்கும் நல்லா பண்ணிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த அளவுக்கு பெஸ்ட் பிளேயர்ஸை பிக் பண்ண மாட்டாங்க. பட் இந்த வருஷம் ஆல்ரவுண்டர்ஸை தரமாக பிக் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது எனக்கு. நம்ம ஆர்சிபியோட ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டை பற்றி பார்த்தோம்னா குருணால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், லியம் லிவிங்ஸ்டோன், டிம் டேவிட், ரொமாரியோ செப்பர், ஜேக்கப் பெத்தல், மனோஜ் பந்தாகே. இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியுது ஆர்சிபி ஆல்ரவுண்டர்ஸை தரமாக பிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. மற்ற டீமோட இவங்க எந்த இடத்துல பெஸ்ட்னு சொல்லி பார்த்தோம்னா மற்ற டீமில் ஒன்று ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் நல்லா இருக்காங்க, இல்லைனா இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் நல்லா இருக்காங்க. பட் இவங்க 2 ஆல்ரவுண்டர்ஸையும் உண்மையாகவே தரமாக பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது. ஐபிஎல்ல பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தால் அதில் கண்டிப்பாக குருணால் பாண்டியோட நேம் இருக்கும். இந்த குருணால் பாண்டியா இருக்குது ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நான் சொல்கிறேன் கண்டிப்பாக குருணால் பாண்டியா ஆர்சிபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார். ஸ்வப்னில் சிங் லாஸ்ட் இயர் தரமாக பண்ணியிருந்தார். ஸோ அதனால தான் ஆர்சிபி ஆர்டிஎம் போட்டு எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மனோஜ் பந்தாகே இப்போ டொமஸ்டிக் லீக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட்டும் தரமாக எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பவர் ஹிட்டிங்க்கு தேவைப்படுற மாதிரி கரெக்டாக எடுத்துட்டாங்க. அதுமாதிரி ஸ்பின்னை வச்சு ஓட்டுற மாதிரி கரெக்டாக எடுத்துட்டாங்க. லியம் லிவிங்ஸ்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையாகவே பவர் ஹிட்டிங்க்கு தரமாக அடிப்பார். அதே மாதிரி ஓவர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா போட்டு கொடுப்பாரு. குருணால் பாண்டியாவும் அப்படி தான். எல்லாரும் அடி வாங்கும்போது அவர் மட்டும் சில சமயம் பவுலிங்கில் நல்லா பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி பேட்டிங்லேயும் நிறைய விக்கெட் போயிடுச்சு நல்லா நின்று ஆடுவார். 6 ஹிட்டிங் எபிலிட்டிஸ் அவர்கிட்ட நல்லா இருக்குது. இவங்களுக்கு இந்த ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் எந்த இடத்துல பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல் வந்து இப்போ இன்ஜுரியாக இருக்காரு. ஸோ அவரோட அவைலபிலிட்டி பற்றி தெரியல. அதேமாதிரி ரொமாரியோ செப்பர் நல்லா பண்ணுவார். பட் ஆனால் எல்லா மேட்சும் பண்ணுவார்ன்றத கேள்விக்குறியா இருக்குது. டிம் டேவிட் அதே மாதிரி தான் 1-2 மேட்சஸ் நல்லா பண்ணி கொடுப்பாரு. பட் எல்லா மேட்சஸும் கரெக்டாக பண்ணுவார்ன்றது தெரியல. ஆர்சிபி இந்த வட்டம் நிறைய புது முடிவுகளோடையும் புதுசாக அவங்க டீமை தரமாக பில்டு பண்ணியிருக்காங்க தான் எனக்கு தோணுது. இந்த வருஷம் ஆர்சிபிக்கு கப்பு சான்ஸ் இருக்கா? நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 3 ஸ்பாட்டை பிடிச்ச டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான். இவங்களுக்கு நான் நம்பர் 2 இல்லைனா நம்பர் 1 கொடுக்கலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் இவங்க டீமில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டீமோட ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டை பற்றி பார்த்தோன்னா கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மார்க்கோ யான்சன், அசமத்துல்லா ஒமர்சாய், ஆரன் ஹார்டி, ஹர்ப்ரீத் பிரார், மூஷிர் கான், சூரியன் செக்டே. இந்த லிஸ்ட்டில் எல்லா பேரும் தரமான ஆல்ரவுண்டர்ஸ். எல்லா பேருமே டாப் கிளாஸான ஆல்ரவுண்டர்ஸ் சொல்லலாம். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு எந்த இடத்துல பயங்கரமான பிரச்சனை வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் தான். மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ் டீமுக்கு பிரைமரி. பட் இவங்க 2 பேருக்கு அப்புறம் யார் ஆட வைக்கிறதா ரொம்ப சிக்கல். ஏன்னா உமர்சாய் இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபியில் தரமாக பண்ணிட்டு இருக்காரு. ஆரன் ஹார்டி ஓரளவுக்கு நல்ல டேலண்ட், சேவியர் பட்லர் டேலண்ட், மார்க்கோ யான்சன் பவர் பிளேல பவுலிங் தரமாக போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி வித் பேட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு T20 ஃபார்மேட்ல. இப்படி யாரை சூஸ் பண்றதுன்ற டைலமா தான் இந்த டீமுக்கு ஒரு பெரிய பிரச்சனை சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த டீமுக்கு வந்து நான் நம்பர் 2 இல்லைனா நம்பர் 1 கொடுத்துருப்பேன். நம்ம லிஸ்ட்ல டாப் 2 எந்த டீம்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவாதே குஜராத் டைட்டன்ஸ் தான். இந்த டீமோட லிஸ்ட்டை பார்த்தோன்னே இந்த டீமுக்கு நான் நம்பர் 1 தான் கொடுக்கணும்னு தோணுச்சு. பட் நம்பர் 1ல இதை விட ஒரு தரமான டீம் இருக்கனால இந்த டீமுக்கு நான் டாப் 2 கொடுத்துருக்கேன். ஜிடியோட ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டை பற்றி பார்த்தோம்னா ரஷீத் கான், கிளென் பிலிப்ஸ், இர்ஃபானே ருத்தர்ஃபோர்ட், ராகுல் தேவட்டியா, ஷாருக் கான், சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர், கரீம் ஜனத், அர்ஷத் கான், மஹிபால் லாம்ரோ, நிஷாந்த் சிந்து, அப்புறம் ஜெயந்த் யாதவ்னு சொல்லிட்டு அட்டிக்கிட்டே போல அவங்க ஆல்ரவுண்டர்ஸ். இவங்க லிஸ்ட்லேயே ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டி தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பெஸ்ட்டு. அவங்களால எல்லாமே பண்ண முடியும். இப்போ ரஷீத் கான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களால தரமான லெக் ஸ்பின்னர், அதே மாதிரி தரமான பேட்ஸ்மேன். கிளென் பிலிப்ஸ் எடுத்துக்கிட்டா இப்போ மனுஷன் ஃபீல்டிங்கு, பேட்டிங்கு, பவுலிங்லேயே அப்பப்போ போட்டு ஒரு நல்ல டீசென்டான எக்கானமி வச்சிருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் சொல்லவே தேவையில்ல. பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தாலும் ரூத்தர்ஃபோர்ட் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் இயர் T20 வேர்ல்டு கப்பில் வெஸ்ட் இண்டீஸை ஒரு ஸ்டாண்டர்டான ஜோனுக்கு கொண்டு போனது ரூத்தர்ஃபோர்ட் தான். கரீம் ஜனத் ஆப்கானிஸ்தானுக்கு
கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. மஹிபால் அமரர் எடுத்துக்கிட்டா அவர் ஐபிஎல்ல ப்ரூவன் கமாடிட்டி. அதுமாதிரி ராகுல் தேவாட்டியாவும் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும். ஷாருக் கானும் வித் பேட் தரமாக பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் நிஷாந்த் சிந்து, ஜெயந்த் யாதவ், ஷாய் கிஷோர், அர்ஷத் கான் சொல்லிட்டு ஒரு பயங்கர டேலண்டடான படையே சொல்லி வச்சிருக்காங்க. இவங்க நினச்சா மேட்சுக்கு ஒருத்தர் கூட எடுத்தாலாம். ஏன்னா எல்லா பேருமே நிறைய தரமான டேலண்ட்ஸு, எல்லா பேரும் நல்லா பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸும் கரெக்டாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டேலண்ட்ஸே கரெக்டாக எடுத்திருக்காங்க. இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் உண்மையாகவே தரமாக அவங்க நினச்சா டெவலப் பண்ண முடியும். ஜிடி அவங்க ஆல்ரவுண்டர்ஸ் மூலிமா இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் போவாங்கன்றது என்னோட செல்ஃப் ஒப்பீனியன். எல்லா கிரைட்டீரியா வச்சு தான் ஜிடிக்கு வந்து டாப் 2 பிளேஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் என்ன நம்பர் 1 பார்த்துட வேண்டியதான். ஸோ நம்பர் 1 நம்ம லிஸ்ட்டில் யாருன்னு சொல்லி பார்த்தேன்னா கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். நான் இவங்க ஸ்குவாடை பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தான் நம்பர் 1 அப்படின்றது முடிவு பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ சொல்லுங்கள், நான் வந்து ஜிடிக்கு நம்பர் 2 கொடுத்தது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு. சிஎஸ்கேவோட ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டை பற்றி பார்த்தோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, தீபக் கூடா, விஜய் சங்கர், ஜேமி ஓவர்டன், சாம் கரன், ரச்சின் ரவீந்திரா, அன்ஷோல் கம்போஜ், சிவம் தூபே, கமலேஷ் நாகர்குட்டி, ராமகிருஷ்ணா கோஷ், அப்புறம் நாத்தன் எலிசன் சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் பட்டறையே வச்சிருக்காங்க. சிஎஸ்கே பண்ணதுலேயே பெஸ்ட் விஷயம்னு சொல்லி நான் அதை சொல்லுவேன். ஏன்னா எடுத்திருக்க எல்லா ஆல்ரவுண்டர்ஸுமே பிச்சில் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. அந்த 7 ஹோம் கேம்ஸுக்கு உங்களால் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். மாடர்ன் டே கிரிக்கெட்டில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லி நம்ம ரவீந்திர ஜடேஜாவை சொல்லலாம். இவர் எப்பேற்பட்ட ஆல்ரவுண்டர் நான் சொல்லி உங்களுக்கு தெரியும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் ரவிச்சந்திரன் அஸ்வினும் இவரும் பல ரெக்கார்ட்ஸுக்கு சொந்தக்காரர். இவரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் சாம் கரன், ஜேமி ஓவர்டன், இவங்க 2 பேரும் தரமான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடியவங்க. சாம் கரன் வந்து ஒரு காலத்தில் எப்படி கொடி கட்டி பறந்தான்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்பயுமே ஒரு மாதிரி தரமான எஃபெக்டிவான ஆள் தான். பிராவோ மாதிரி ஒரு பேஸ் போடுற ஆல்ரவுண்டரை ரொம்ப நாளாக சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஜேமி ஓவர்டன் வந்துட்டாரு. ஸோ இவர் வந்து பவுலிங்கில் வேரியேஷனு கட்டுறா, அதேமாதிரி பேட்டிங்கில் பவர் ஹிட்டிங் அடிக்கிறாரு. அதேமாதிரி தீபக் கூடா நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஆள். சிஎஸ்கே ஒரு ஃபெயிலியர் மாடலை பிக் பண்ணாங்கன்னா அந்த மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு சொல்லி நம்ம எல்லா பற்றியுமே தெரியும். சிவம் துபே பற்றி சொல்ல தவிர சிவம் துபே வந்து சிஎஸ்கே ஒரு பேட்டராக தான் பார்க்குறாங்க. பட் அவர்கிட்ட ஆல்ரவுண்டர் பொட்டன்ஷியல் இருக்கு. ரச்சின் ரவீந்திரா எப்பேற்பட்ட கம்பேக்கை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம எல்லா பேத்துக்குமே தெரியும். நாத்தன் எலிசி இப்போதான் பிபிஎல்ல வின் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் விஜய் சங்கரை பிக் பண்ணியிருக்காங்க. விஜய் சங்கரை சிஎஸ்கே சும்மா பிக் பண்ணல, ஏதோ பிளானோட பிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. அதேமாதிரி ராமகிருஷ்ணா கோஷ், அப்புறம் கமலேஷ் நாகர்கோட்டி அப்படின்னு சொல்லிட்டு யங் டேலண்ட்ஸை பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஸ்குவாடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டேலண்ட்ஸ் இருக்கு, அதேமாதிரி பிக் நேம்ஸ் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2025 ஐபிஎல்ல பெஸ்ட் ஆல்ரவுண்டர் கொண்ட டீம் யாருன்னு கேட்டால் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட கருத்து என்னன்றதையும் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த கருத்து வந்து மாறலாம். ஸோ என்னோட கருத்து இதுதான். ஸோ இந்த விட பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.